அவன் அவன் பொண்டாட்டிக்கு புடவை நகை என்னென்னமோ எடுத்து கொடுக்குறான். ஆனா நான் உனக்கு என்ன மாமா நீங்க? உங்க மனசு எனக்கு தெரியாதா? கையில காசு இருந்தா அள்ளி வீச மாட்டீங்க. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மத்தவங்க மாதிரி யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம கௌரவமா வாழணும். அதான் எனக்கு வேணும். ஹலோ, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். மாணிக்க இருக்கிறாரா? மாமா நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அங்க அம்மா, சரோ, தம்பி, தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானா? எல்லாம் நல்லா இருக்கும் மாமா. சொல்லுங்க, அப்புறம் என்ன விஷயம்? நல்ல விஷயமா தான் போன் பண்றேன். நம்ம நிர்மலா பொண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு வரன் வந்திருக்குது. ரொம்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான். பையன் நல்லா படிச்சிருக்கிறான், மெட்ராஸ்ல தான் வேலை பாக்குறான். சரி மாமா, நல்ல இடம்னா உடனே முடிச்சிட வேண்டியதானே? ரொம்ப நல்ல இடம் தான், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். மாமா, நிர்மலா கல்யாணம் நடந்தா சொன்ன இறங்கின மாதிரி தானே இருக்கும். நீங்களே கூட்டிட்டு வாங்க, பேசி முடிச்சிடுவோம். நீங்க தவறா நினைக்காதீங்க, நான் வரல, அவங்கள அனுப்பி வைக்கிறேன். மாப்பிள்ள, நான் அவங்கள அனுப்புனதா கூட நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் அதை மனசுலயே வச்சுக்கல, நான் மறந்துட்டேன். சரி மாப்பிள்ள, நான் அவங்கள சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, பேசி பாருங்க, பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பேசலாம். சரிதானா? வச்சுட்டுமா? சரி. வாட மாணிக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்னடா, காபி ஏதாவது சாப்பிடுறியா? காஃபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நிர்மலா எங்க? ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா விஷயம்? நிர்மலாக்கு ஒரு இடம் வந்திருக்குமா? அப்படியா? ஆமாமா, நான் விசாரிச்சு இருக்கேன். ரொம்ப நல்ல இடம். நிஜமாவா சொல்ற? ஆமாமா. என்னம்மா நிஜமா சொல்றியான்னு கேக்குறீங்க? இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. இப்போ நிர்மலாக்கு கல்யாணம் பண்ற நிலைமையிலயா நாம இருக்கோம்? ஏமா அப்படி சொல்றீங்க? இல்லடா, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு செலவு இருக்கு. அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கா? நீயே இப்பதான் கைய ஊனி கரணை அடிச்சு ஒரு கடை வச்சிருக்க. அதுக்குள்ள ஒரு கல்யாணம்னா அது உன்னால சமாளிக்க முடியுமா? சமாளிச்சுதான் நம்ம ஆகணும். நல்லா யோசிச்சு பாரு மாணிக்கம். செல்வம் இப்பதான் உன்கிட்ட வந்து உக்காந்து தொழில் பழைக்கிறான். சம்பாதிக்கிறவன் நீ ஒருத்தந்தான். உடனே கல்யாணம் வச்சா நீ எப்படிப்பா சமாளிப்ப? இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கலையா? அந்த மாதிரிதான். நம்ம என்ன பணக்காரங்களா கையில பணத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்றதுக்கு? அப்படி இப்படி புரட்டி தானே பண்ணணும். புரியாம பேசாதப்பா மாணிக்கம். நீ ஆம்பளை புள்ள, உன் கல்யாணம் வேற. நிர்மலா பொட்ட புள்ள, சீர்சனத்தி எல்லாம் நிறைய செய்ய வேண்டி இருக்கும். கல்யாண செலவு வேற இருக்கு. நிர்மலா கல்யாணத்துக்காக நீ ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு தான்ப்பா நான் யோசிக்கிறேன். முதல்ல பணத்தை சேர்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலாம். ஆமா, என்னைக்கு நிர்மலா கல்யாணம் பண்ணாலும் இந்த செலவெல்லாம் பண்ணி தானே ஆகணும். மொத்தமா பணத்தை சேர்த்து வச்சு பண்ணணும்னா அப்புறம் நிர்மலாக்கு வயசாயிடும். நல்ல சம்பந்தம் வரும்போது கடனை வடனை வாங்கி சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். கடனை அப்புறம் நான் எப்படியாவது அடிச்சுக்கிறேன். நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் மாணிக்கம்.